ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் வித் த அப்ரிசியேட் கீவேர்ட் இன்க்ளூடட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறது, இந்த எரருக்கு என்ன காரணம், இந்த எரர் நம்ம எப்படி சரி பண்ணுறது, சரி பண்ணிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் மெசேஜ் எப்படி வர வைக்கிறது, இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸாக இருக்கும். கண்டிப்பாக எஸ்பிஐயில் இருக்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நல்ல வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கி வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் இந்த எரர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா வரும். ரெண்டாவது ஃபாண்ட்டோட ஸ்டைல் இருக்கு இல்லையா, இப்போது என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்ட் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃபாண்ட் தான். எல்லார் மொபைலுமே நீங்கள் வாங்கக்குள்ள நார்மலாக ஒரு ஃபாண்ட் தான் வரும். மொபைலில் என்ன ஃபாண்ட் இருக்கோ டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டைலாக மாற்றதுக்காக வேறு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? அது ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபாண்ட் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான ரீசன் இதுதான். அதே போல் அடுத்த ரீசன் என்ன, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா வரும். அதே போல் அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஓன் வேர்ட்ஸ் அது நீங்கள் ஒழுங்காக போடலனா வரும். நெக்ஸ்ட்டு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போய் அங்கே இருக்குல்ல, அங்கே வந்து இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ எந்தெந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொல்லி காட்டுறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு எரரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்து உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத பற்றி சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து என்னுடைய போஸ்ட். நான் வந்து எஸ்பிஐயில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இது நீங்கள் எப்படி போஸ்ட்டோட இது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னா, இங்கே பாருங்கள் சி மோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா, அந்த சி மோரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நீங்கள் போட்ட அந்த ஹேஷ்டேக் எல்லாமே ஃபுல்லாக ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஓன் வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதே போல் ஹேஷ்டேக் போட்டு அங்கே வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்க பாருங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை முட்கொண்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக தெரியணும். ஸோ மேலே பேர் லைட்டாக தெரியுற மாதிரி, கீழே இமேஜ் ஃபுல்லாக தெரியுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபேஸ்புக். அது இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா? ஸோ இன்ஸ்டாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு மோர் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோரை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹேஷ்டேக் எல்லாமே ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டோடைய இமேஜ் இருக்கும், எல்லாமே ஷோ ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இது அது இமேஜ் ப்ளஸ் கீழே இருக்கிற அந்த நேமு, ஓன் வேர்ட்ஸு, ஹேஷ்டேக் எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது எடுத்துகிட்டு இங்கே பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து இப்போ வித்தியாசமாக இருக்குது. இப்போது இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஃபாண்ட்டுனா ஒன்றுமே இல்லை, இந்த எழுத்து இருக்குல்ல, எழுத்துடைய ஸ்டைலு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபாண்ட்டோடைய ஸ்டைலை மாற்றி வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுருக்கீங்க, மொபைலில் இருக்கிற டிஃபால்ட் இல்லாமல் வேறாச்சும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எரர் உங்களுக்கு வரும். எந்த மாதிரி எரர்னா, இப்போ நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எரர் ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் வித் எ கீவேர்டு இன்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட்டுன்னு பண்ணோடனே கிட்டத்தட்ட நிறைய உங்களுக்கு இது வரும். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபாண்ட் ஸ்டைல்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் டச் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைலை டச் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் மொபைலே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து 2 இருக்குது எனக்கு. டிஃபால்ட் ஒன்று, கிளாசிக் ஃபாண்ட்டு. ஸோ இதில் 2த்தில் எது வச்சாலுமே உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்கள் கீழே இருக்கிற ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் வரும். சரிங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாண்ட்டோடைய இதுவுமே சேஞ்ச் ஆகிடும். அதே போல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ இதாகிடும். சரிங்களா? நீங்கள் அந்த ஃபாண்ட்டு வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து போய் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போட்டதை போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அது வந்து அப்லோட் ஆகாது. அப்போ நீங்கள் நார்மல் ஃபாண்ட் வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதாகும். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு ரீகேப்புக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, ஷேர் ஷாட் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அதை அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும். நீங்கள் போடுற ஓன் வேர்ட்ஸ் ப்ளஸ் ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இமேஜ் ஃபுல்லாக தெரியுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே எழுதியிருக்க அந்த பைமோட் 22 காம்போ பேக் அதுவும் ஃபுல்லாக தெரியுது, ஹேஷ்டேக்குமே ஃபுல்லாக தெரியுது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சரிங்களா? அதே போல் தான் ஃபேஸ்புக்குக்கும். சரிங்களா? அதே போல் தான் ஃபேஸ்புக்குக்கும் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி மோர்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சி மோர் கொடுத்து தான் நீங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணணும். ஃபுல்லாக ஹேஷ்டேக் ஃபுல்லாக ஷோ ஆகணும். இப்போ பாருங்கள், சி மோர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் தெரியும்.
மேலே அந்த நேம் தெரியும் எல்லாம் தெரியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 2 மட்டும் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்துங்க. உங்களுக்கு மேலே அந்த ஓன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஹேஷ்டேக் கரெக்டாக இருக்கணும். இது மெயின் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியணும். ஃபுல்லாக தெரியணும். இதெல்லாம் மெயினான விஷயம். அதே போல் பப்ளிக்கில் இருக்கணும். அதுவும் பார்த்துங்க. சரிங்களா? இதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபாண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கிற நார்மல் ஃபாண்ட்டு. சரிங்களா? நார்மலான ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட்டு. ஃபாண்ட்டு நீங்கள் ஸ்டைல் வேறு வச்சுருக்கீங்க, வேறு ஃபாண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்மிட் ஆகாது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு ஃபாண்ட் அப்படி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாண்ட் ஸ்டைல்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஃபாண்ட்டு, கிளாசிக் ஃபாண்ட்னு இருக்கும். கீழே இருக்கிற ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த 2 ஃபாண்ட்டை விட்டுட்டு வேறு என்ன ஃபாண்ட்டு கீழே இருக்கிறத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டாஸ்க் பண்ண முடியாது. நீங்கள் இந்த டிஃபால்ட் ஃபாண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ண முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா வேறு ஒருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வச்சுட்டு அந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து டாஸ்க் வந்து பண்ணலாம். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ அப்போ இந்த எரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளான விஷயம் தான். சரிங்களா? இனிமேல் இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. சரிங்களா? ஸோ எந்த எரர்னா இந்த எரர் தான். ஸோ ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, இந்த எரர் தான். சரிங்களா? ஸோ இந்தமாதிரி நான் சொன்ன இதெல்லாம் வந்து விஷயத்தை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.